அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பெஸ்ட் பிளேயிங் லெவனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்ச் 22 IPL 2024 ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. கேகேஆருக்கு என்னைக்கு மேட்ச்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 23 SRHக்கு எதிராக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேகேஆரோட பெஸ்ட் பிளேயிங் லெவனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கேகேஆரோட ஓப்பனர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேசன் ராய் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இங்கிலாந்து ஓப்பனர். லாஸ்ட் இயர் அவரோட கேம் சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச் பேசும் பொருளாவே அமைஞ்சு நல்லா அதிரடியாக விளையாடக்கூடிய ஆள். அவரோட அப்ரோச்சே அக்ரெசிவ் அப்ரோச்சாக தான் இருக்கும். சப்போஸ் பேட்டில் நல்லா கிளிக் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக கேகேஆருக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் டோட்டலாக போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பழைய அளவுக்கான ஃபிட்னஸ் அவர் மெயின்டைன் பண்ண மாதிரி தெரியல. அந்த இன்ஜுரி இஷ்யூஸ் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை மட்டும் அவர் கிளியர் பண்ணாருன்னா உண்மையிலே ராய் பயங்கரமான ஒரு ஓப்பனராக இருப்பார். சப்போஸ் அவர் இன்ஜுரியால் கஷ்டப்பட்டாலும் நோ ப்ராப்ளம், பேக்கப் சூப்பர் ஓப்பனரா நம்மளோட குர்பஸ் ரெடியாக தான் இருக்கிறாரு. ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக தான் இருக்கு. பட் சில காம்பினேஷன்ஸ் காரணமாக மட்டும்தான் நம்ம ஜேசன் ராயை ஒரு பெஸ்ட் ஓப்பனராக எடுத்திருக்கோம். இன்னொருத்தர்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வெங்கடேஷ் ஐயர். பிரெண்டன் மெக்கலத்தை தவிர அவங்க டீம்ல செஞ்சுரி அடிக்க யாருமே இல்லையாடா அப்படின்ட்டு லாஸ்ட் கேட்டபோது மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஒரு சூப்பர் செஞ்சுரி அடிச்சு நான் இருக்கேன்டான்ட்டு சொன்னவர் தான் வெங்கடேஷ் ஐயர். IPL 2021 சீசனை யாராலையும் மறக்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம ஃபைனலில் போய் தோற்றிருந்தாலும் வெங்கடேஷ் ஐயரோட பெர்ஃபார்மன்சஸ் பேசும் பொருளாகவே அமைஞ்சு. இந்த சீசன் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்சஸ் வித் த பேட் அண்ட் வித் த பாலில் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அது கேகேஆருக்கு பெரிய உதவியாகவே இருக்கும். எல்லா வாட்டியும் பேட்டிங்கில் டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணுவார். பட் பவுலிங்கில் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே பெரிய அளவுக்கு கிடைக்காது. பட் இந்த வாட்டி கௌதம் கம்பீர் வந்திருக்காரு. ஸோ அவரோட பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வெங்கடேஷ் ஐயரை வச்சு எப்படி மூவ் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெங்கடேஷ் ஐயர் மோஸ்ட்லி லாஸ்ட் சீசன் எல்லாமே இம்பாக்ட் பிளேயராக தான் விளையாடினாரு. இந்த சீசன் மோஸ்ட்லி அதே மாதிரி விளையாடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். தேர்டு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். லாஸ்ட் சீசன் இன்ஜுரியால ஹோல் சீசனையே அவர் ஸ்கிப் பண்ண இந்த இயர் ஆஸ் அ கேப்டனா கம்பேக் கொடுக்குறாரு நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர். நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் 2018 நம்ம ஜிஜி தான் கேப்டனா டிசிக்கு பொறுப்பேற்றாரு. ஸோ அப்போ டெல்லி டேர் டெவில்ஸா இருந்துச்சு. மிட் ஆஃப் த சீசன்லேயே அவர் கேப்டன்சில இருந்து குயிட் பண்ணி அவர் கை காட்டி டிடி நியமிச்ச கேப்டன் தான் நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ஆகுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாகவே இருந்துச்சு. அந்த டைம் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சிக்கு புதுசு. இப்போ ஓரளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திரும்ப அவங்களும் கம்பீரும் இணை சேர்றது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். பேட்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் டீசெண்டாக விளையாடிடுவாரு. ஸ்பின்னர்ஸ் வந்தா பறக்க விட்டுருவாரு. பட் அந்த பவுன்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தடுமாறின மாதிரி தான் தெரியுது. அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டாருன்னா அவரோட இன்னிங்ஸ் சூப்பராக விளையாட்டு போயிட்டே இருப்பார். ஃபோர்த்து நம்மளோட நிதிஷ் ராணா. லாஸ்ட் இயர் ஸ்ரேயஸ் ஐயரோட ஆப்சன்ஸ்ல ராணா தான் கேப்டன் பண்ணாரு. ஓரளவுக்கான டீசன்ட் கேப்டன்சி அவர்கிட்ட இருந்து வரதான் செஞ்சு. பேட்டிங்ல எப்பவுமே எல்லா சீசன்லயுமே ஒரு 300 to 400 ரன்ஸ் கன்சிஸ்டண்டா அடிச்சிருவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வந்துடும். ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் டீசெண்டாக தான் விளையாடுவாரு. இவருக்கும் அந்த பவுன்சர் வீக்னஸ் இருக்குது. அதெல்லாம் டேக்கிள் பண்ணி இந்த வாட்டி எப்படி டீமை குவாலிஃபை பண்ண போறாங்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபிஃப்த்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளேயர் தான் நம்மளோட KS பரத். பிகினிங் ஆஃப் த கரியர்ல RCBல இருந்தாரு. பெரிய அளவுக்கான டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கலனாலும் டிசிக்கு எதிரான மேட்ச் லாஸ்ட் பால் 6 அடிச்சு அந்த மேட்ச்லயும் ஒரு 70+ ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அதை தவிர பெரிய இன்னிங்ஸ் அவர் அடிச்சதா எனக்குமே ஞாபகம் இல்லை. ஆனா அந்த மேட்ச்ல அந்த இன்னிங்ஸ் நல்ல பேசும் பொருளாவே இருந்துச்சு. பரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா விக்கெட் கீப்பிங் தான். விக்கெட் கீப்பிங்ல அவரு 100க்கு 100. ஏன்னா இன்னைக்குமே டீம் இந்தியா டெஸ்ட் விளையாடுறாங்க அப்படின்னா அஸ்வின் ஜடேஜா ஒரு எக்ஸலன்ட் ஸ்பின்னர்ஸ். அவங்கள டேக்கிள் பண்றதுக்கு KS பரத்தை தான் ஆஸ் அ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட கீப்பிங் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. பேட்டிங்லயும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் பிளேயிங் 11ல கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் ஜிஜி ஆஸ் அ கோச்சா வந்திருக்கிறதுனால இவரை எந்த ரோல்ல எந்த பிளேஸ்ல இவரை இறக்க போறாங்கிறது தெரியல. அப்படி இல்லைன்னா குர்பஸ் தான் இருக்காராங்கிறதும் புரியல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மறுநாள் நாட்கள்ல தான் பார்க்கணும். நம்மளோட சாய்ஸ் படி கேகேஆரோட 5th பிளேஸ்ல KS பரத் ஆஸ் அ விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா கொண்டு போறோம். 6th நம்மளோட ரிங்கு சிங்.
ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்ற மாதிரி லாஸ்ட் இயர் விளையாடின ரிங்கு வேற, இந்த இயர் விளையாட போற ரிங்கு வேற. லாஸ்ட் இயரே பெர்ஃபார்மன்ஸ் சும்மா பட்டையை கிளப்பினாரு, எத்தனை மேட்சஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்கோட அடிஷன் உண்மையிலே பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுது. இன்ஃபேக்ட் ரசில் மேலே தான் பெரிய ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லை மேட்சை முடிச்சு கொடுக்கணும்னா இப்போ அவருக்கான ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதற்கான பெரிய காரணம் ரிங்கு சிங்கோட இன்னிங்ஸ் தான். சப்போஸ் டீமுக்கு விக்கெட் போனாலும் சென்சிபிளாக விளையாடவும் தெரியுது. அடிச்சு ஆடுற டைமில் நல்லா அட்டாக்கிங் ஷாட்ஸும் விளையாடுறது இவரோட பெரிய அட்வான்டேஜ் தான். அவரோட பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேகேஆர்ல நீடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு முதல் காரணமாக இருந்தது அவரோட ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் தலைவர் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ நோ வரிஸ், இவர்கிட்ட இருந்து எவ்வளவு இன்புட்ஸ் டீம் எடுக்க முடியுமோ எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன். 7th பிளேஸ் நன் அதர் தேன் நம்மளோட ஆண்ட்ரே த மசில் ரசில். ரீசெண்ட் டைம்ஸ்ல தலைவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் லாஸ்ட் விளையாடினாரு, டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு. பேட்டிங்ல நல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் தெரியுது, பவுலிங்ல பெரிய அளவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. பட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வேற எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறது தெரியல. ஏன்னா ஜிஜி வேற டீமுக்குள்ள வராரு. ரசிலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பெரிய அளவுக்கான ஃபார்ம் சம்டைம்ஸ் ஷோ பண்ணலனாலும் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ல மாட்டிக்கிறாரு. அது உண்மையிலேயே டீமுக்கு பேக் ஃபயராக அமைறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் இவருக்கான பேக்கப் பிளேயரா சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட்லாம் இருந்தாலும் ரசிலின் பிளேயிங் 11 ஆப்போசிஷனுக்கு என்னைக்குமே அது பெரிய ஹெட்டேக் தான். ஸோ ஆண்ட்ரே ரசில் அவரோட பிரைம் ஃபார்ம்ல விளையாடினா அது கண்டிப்பா டீமுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு 2019 எப்படி ஆண்ட்ரே ரசில் இருந்தாரோ அதே ஆண்ட்ரே ரசில் இந்த இயர் இருந்தாங்க அப்படின்னா ஷுவராகவே நமக்கு அப்போ வின் பண்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. 8th சுனில் நரேன். 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுனில் நரேனை அடிச்சு ஆடணும்னு நினைக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரொம்பவே கம்மி தான். அவரை எப்படியாட்டும் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் இருக்கிறாங்க. ராகுல் திருப்பதி ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் அவரை அட்டாக் பண்ணி பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் அவரை ரொட்டேட் பண்ணிட்டு போறது தான் பிளானாவே வச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நரேன் பெரிய அளவுக்கு விக்கெட் எடுக்கலனாலும் அந்த எக்கனாமியை மெயின்டைன் பண்ணி இன்னும் ஒரு த்ரெட்டை பேட்ஸ்மேன் மனசுல வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ கேகேஆர் இவரையும் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல, நல்லாவே பேக் பண்றாங்க. பேட்டிங்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இவர் கொடுக்கலனாலும் இவரோட அந்த மிஸ்ட்ரி பவுலிங் தான் இவரை இன்னும் கேகேஆர்ல தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்கு. கௌதம் கம்பீர் தான் இவரை ஓபனரா கேகேஆருக்கு ப்ரொமோட் பண்ணாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப மென்டாராவும் திரும்ப வந்திருக்காரு. திரும்பவும் நரேனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஆஸ் அ ஓப்பனரா வர வைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கம்பீர் வந்ததுனால இதான் பிளேயிங் 11 நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட பாயான மனிஷ் பாண்டே வந்திருக்காப்ல. லாஸ்ட் இயர் எல்எஸ்சியில் மென்டாராக இருந்தார். ஸோ அங்கே விளையாடின சமீராவையும் இந்த வாட்டி டீம் கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ அவரோட பிளான் என்னங்கிறது தெரியல. நரேனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் நரேன் தான், இன்னைக்கும் நரேன் தான், என்னைக்கும் நரேன் தான். அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் ஒரு நாளும் குறையாது, அந்த பயமும் ஒருபோதும் விலகாது. 9th பிளேஸ் மிச்சல் ஆரோன் ஸ்டார்க். ஆக்ஷனுக்கு கொண்டு போன அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டை போட்டு எடுத்தவர் தான் நம்மளோட மிச்சல் ஸ்டார்க். நிறைய பேர் ஏன் மிச்சல் ஸ்டார்க்கு இவ்வளோ அமௌண்ட் போகணுன்ட்டு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. அவங்க டீம்ல இருக்கக்கூடிய டெத் பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திஷா பத்திரானாவா இருப்பாப்ல, இல்லை ஒரு ஜஸ்பிரீத் பும்ராவா இருப்பாப்ல, இல்லை ஒரு நட்ராஜனாக இருப்பாப்ல. நம்ம டீம்ல யாரா டெத் பவுலிங் போடுறான்ட்டு ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரே ரசில் அங்கே வத்து நெறிஞ்சிட்டு இருப்பாரு. அவரையும் போட்டு அடிச்சுடுவாங்க. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா ஒரு நல்ல டெத் பவுலரை எடுத்தே ஆகணும். அப்போ அது யார் வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கான்னு பார்த்து அப்படி எடுக்கப்பட்ட பிளேயர் தான் நம்மளோட மிச்சல் ஆரோன் ஸ்டார்க். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இவரோட நீடு ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. அதுக்காக தான் இவர் மேல பெரிய அமௌண்ட்டுக்கு போனாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில நிறைய அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர் யாருமே பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணல. பட் அதை இந்த இயர் ஸ்டார்க்கு உடைப்பாராங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். இனிஷியலா ஈடன் கார்டன்ஸ்லாம் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கை கொடுக்கும். எப்படி 2019 மும்பைக்கு ட்ரெண்ட் போல்ட் இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸை ஸ்டார்க் இந்த இயர் கேகேஆருக்கு பண்ணாங்கன்னா கேகேஆர் ஒரு பயங்கரமான டீமாக தெரியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. 10th நம்மளோட வருண் சக்கரவர்த்தி. லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வருண் வரமாட்டாரா, அவரை அடிக்க மாட்டோமான்ட்டு காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நிறைய வேரியேஷன்ஸோட வந்தாரு. நியர்லி 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு நம்மளோட வருண் சக்கரவர்த்தி. இவரும் ஃபிட்னஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலிங் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஃபீல்டிங்லையும் பெரிய அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டாரு. பட் இப்போதைக்கு கேகேஆருக்கு இவர்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னா அந்த 4 ஓவர் நச்சுன்னு போடணும். முடிஞ்சா
நிறைய விக்கெட்ஸ் எடுத்தால் அது லாபம் தான். எக்கனாமிக்கலாக அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாருன்னா அதுவே போதுங்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு கேகேஆரோட மைண்ட் செட் இருக்கு. ஸோ இவரும் நிறைய வேரியேஷன்ஸோட தான் இந்த வாட்டி வருவார். கேகேஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான பவுலிங்கை போட்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய ப்ளஸ் ஆக இருக்கும். 11th நம்மளோட சாய்ஸ் வைபவ் அரோரா. லாஸ்ட் சீசன் ஒரு 5 மேட்சஸ் கிட்ட தான் விளையாடி இருப்பாரு. பட் டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலராக கொடுத்தாரு. நம்மள்கிட்ட இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் இருக்கு. பவர் பிளேஸில் இவர் கண்டிப்பாக பவுல் பண்ணாரு அப்படின்னா டீசன்ட் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியும் உண்டு. லாஸ்ட் சீசன்லாம் நச்சுன்னு ஒரு பவுன்சர் போட்டுலாம் விக்கெட் எடுத்தாரு. எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ பவுன்சர், ஸ்விங்கு, ஸ்லோவர் ஒன்ஸுன்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால வைபவ் அரோரா நம்மளோட பிளேயிங் 11ல் இருக்கிறாரு. ஸோ ஓவராலாக கேகேஆர் ஸ்குவாடுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிளேயிங் 11க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கௌதம் கம்பீர் தான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேயிங் 11 எடுத்துகிட்டு வருவார். பட் நம்மளோட பிளேயிங் 11 இதான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்துன்னா தாராளமாக சொல்லலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஸ்டார்க்கோட கம்மிங் உண்மையிலே பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் அண்ட் ரசலோட ரீசன்ட் ஃபார்ம் கேகேஆருக்கு அது ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸ்ரேயஸ் ஐயரும் ஆஸ் அ கேப்டனாக திரும்ப கேகேஆருக்கு வர்றது உண்மையிலே பயங்கர ப்ளஸ்ஸாக தெரியுது. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ட்டு என்ன பார்த்தோம்னா ராய், ரசில் நல்ல பிளேயர்ஸாக இருந்தாலும் அந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. அதை மட்டும் இந்த சீசன் அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே இந்த வாட்டி கேகேஆர் பயங்கரமான டீமாக தெரியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. உங்களுக்கு பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலான பிளான் என்னன்னா கேகேஆரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னர்ஸ் தான். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இம்பாக்ட் பிளேயரா சுயா சர்மா வந்துருவாரு, வெங்கடேஷ் ஐயர் வெளியே போயிடுவாரு. ஸோ 3 ஸ்பின்னர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 4 ஓவர்ஸ் போட்டுருவாங்க. ஓவராலாக 12 ஓவர் வந்துடும். ஸ்டார்க்கும் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போட்டுருவாரு. மீதி இருக்க 2 ஓவரில் வைபவ் அரோரா அண்ட் ரசில் போடுவாங்கங்கிறது தான் என்னோட தாட். சப்போஸ் ஃபாஸ்ட் bowling நல்லா கை குடிச்சு அப்படின்னா சுயா சர்மாவுக்கு கொஞ்சம் ஓவரை கழிச்சு இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் போட்டுக்குவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நல்லா மேனேஜ் பண்ணிடுவாங்கங்கிறது தான் என்னோட தாட். பட் என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.